வெற்றிவேல் முருகன் கரோர் எல்லாம் அல்ல பிரணாபுரி இறைவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாதபவன சுவாமி கரோர குருநாதர் அருணாபெருமன் திருடைய சரம் சமுத்திரம் எம்பெருமான் கரோரை முழுமைப்பட்ட குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாய் திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமார் என்ற வரிசைப்படி பாடல் 1085 கொலையிலே மெத்த என தூங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கும் பழனியாண்ட திருவிழா சமர்ப்பிப்போம் முருகாச்சன். இந்த பாடல் முருகா போக மாதர் பால் அடியனுடைய சித்தம் புகாமல் அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். மாதர் மீது உள்ள மயக்கர பாடப்பெற்ற பாடல். தனதனா தத்த தனதனா தத்த தனதனா தத்த தனதான என்ற சந்தை குறிப்பையுடைய பாடல். முதல்ல வழக்கம் போல பாடலை பார்த்தரலாம், அதுக்கப்புறம் பொருள் எடுத்து போகலாம். எப்படி பாடல்னா, கொலையிலே மெத்த விறகிலே கற்ற குவளை ஏர் மைக்கன் விழிமானார் குழையிலே எய்த்த நடையிலே நெய்த்த குழலிலே பற்கள் தனிலே மாமுலையிலே அற்ப இடையிலே பத்ம முகநிலா வட்டம் அதின் மீதே முதுகிலே பொட்டு நுதிலே தத்தை மொழியிலே சித்தம் விடலாமோ கலையனே உக்ரமுருகனே துட்டர் கலகனே மெத்த இளையோனே கனகனே பித்தர் புதல்வனே மெச்சி கடவுளே பச்சை மயிலோனே உலகனே முக்தி புதல்வனே சித்தி உடையனே விஷ்ணு மருகோனே ஒருவனே செச்சை மருவனேர் சித்திர உருவனே மிக்க பெருமாடு. மிக்க பெருமாடுங்கிற அற்புதமான வார்த்தை பிறகு அந்த பாடலை பயன்படுத்துகிறார் சுவாமி. பாடலுடைய முதல் பகுதியை பார்த்துக்கலாம். கொலையிலே மெத்த விரைகளை கற்ற குவளையேர் மைக்கன் விழிமானார் குழையிலே எய்த்த நடையிலே நெய்த்த குழலிலே பற்கள் தனிலே மாமுலையிலே அற்ப இடையிலே பத்ம முகநிலா வட்டம் அதின் மீதே முதுகிலே பொட்டு நுதலிலே தத்தை மொழியிலே சித்தம் விடலாமோ. எல்லாமே மாதர் மயக்கும் அந்த மயக்கிலிருந்து எப்படி விடுபடுறதுக்கான விதத்தை முருகன்ட்ட வேண்டுற மாதிரி வச்சிருக்கார். வார்த்தைகள் எப்படி சொல்கிறாரு? கொலை தொழிலையும் நிரம்ப தந்திரங்களையும் கற்றுள்ளதும் குவளை மலர் போன்றதும் ஏர் அதாவது அழகு கொண்டதும் மைபூசி உள்ளதுமான கண் பார்வையுடைய மாதர்களின் காதில் உள்ள குடைகளிலும் இழைப்புற்ற நடையிலும் நெய்த்த வாசனை தைலம் பூசியுள்ள அல்லது பளபளப்புள்ள கூந்தலிலும் பற்களிலும் அழகிய அல்லது பெரிய கொங்கையிலும் இழைத்த இடையிலும் தாமரை மலர் போன்ற முகமாம் சந்திர பிம்ப வட்ட வடிவிலும் முதுகிலும் பொட்டிட்ட நெற்றியிலும் கிளி போன்ற முடியிலும் என் உள்ளத்தை நான் செலுத்தி அதிலே நான் துன்புறலாமா செலுத்தலாகாது என்ற மடி முதல் பகுதியை முடிகிறார். ரெண்டாவது பகுதி எப்படி போகிறாரு? கலையனே உக்ரமுருகனே துட்டர் கலகனே மெத்த எளியோனே கனகனே பித்தர் புதல்வனே மெச்சி கடவுளை பச்சை மயிலோனே உலகனே முக்தி முதல்வனே சித்தி உடையனே விஷ்ணு மருகோனே ஒருவனே செச்சை மருவனே சித்திர உருவனே மிக்க பெருமாளே முடிகிறார். அதாவது கலையனே கலைகளெல்லாம் வல்லவனே அசுரர் மாட்டு உக்ரமூர்த்தியா முருகனே துஷ்டர்களை குழப்பம் செய்து அடக்குபவனே மிகவும் இளையவனே தங்க சொரூபனை பித்தர் சிவனுடைய குமாரனே யாவராலும் மெச்சப்படுகின்ற கடவுளே பச்சைமையில் வாகனனே உலகெல்லாம் நிறைந்தவனே முக்தி தரும் முதல்வனே சித்திகளில் வல்லவனே திருமாலின் மருகனே ஒப்பற்றவனே செந்நிறம் பொருந்திய செவ்வையான அழகுள்ள உருவத்தினை யாவரிலும் மேம்பட்ட பெருமாளே மானார் மொழியிலேயே சித்தம் படலாமோன்னு கேட்கிறார். இப்போ இந்த பாடல் நம்ம பார்க்கும் பொழுது பின்பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே முருகனுடைய நாமாவளி அற்புதமாக அதை அடுக்கி வச்சுருக்கார். முதல்ல கலையனேங்கிறது முதல்ல முருகன் வந்து சகலலாம் வல்லவன், நிறையா பாடலில் பிடிச்சிருக்கோம். பித்தர் புதல்வன் சிவபெருமான், பித்தர்னா சிவன், பித்தா பெரியசூடினார் சொன்னார். அடுத்தது உலகனேங்கிறார், உலகன்னா இறைவன். பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனேம்பார் திருவாசகத்தில். முக்தி முதல்வன் எல்லா நாமாவளியும் பாருங்க. முக்தி விதரண உதாரக்காரம்பர் திருப்பூர்ல. சித்தி உடையனே சித்தி உடையவன் சித்தன், சித்தர்கள் தம்பிரான்னார் திருப்பூர்ல. அடுத்தது செச்சை மருவனேர் செச்சை மறு உருவன் செய்யன் சிவந்த ஆடையன்னார் திருமூராற்றுப்படல. நக்கீர பெருமான் திருமுருகாற்றுப்படல சொன்ன அந்த வார்த்தை இந்த இடத்துல நம்ம மேற்கோளாக கருதி கொள்ளணும். இப்படி பல அற்புதங்கள் வச்சுருக்காரு இந்த பாடலில். இந்த திருப்பூருடைய பிற்பகுதியில் அடிகளார் முருகப்பெருமானுடைய வடிவழக பலவாறாக சொல்லி அவற்றை மனதை செலுத்த வேணும்னு அறிவுறுத்தி சிற்றின்பம் கருதி பொதுமக்களுடைய அழகில் மனதை செலுத்தலாகாதுன்னு அறிவுறுத்துறார். அதனால தான் அந்த பாடல் உடைய பின்பகுதி, முதல் பகுதி நம்ம ஏற்கனவே எல்லா பாட்டிலையும் படித்தது, பின்பகுதி பார்ப்போம். முதல்ல கலையன். சார், இறைவன் இந்த கலைகள் மொத்த வடிவம் தான். உயிர்களுக்கு இயல்பிலேயே பொருந்தி அறியாமை இருளை கலைத்து அறிவுடைய விளங்க செய்வதால் கலைன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு கலையும் அதற்கான கல்வியின் மூலம் கற்கப்படும். கல்வி கரகண்ட புலவோன் என்பர் வள்ளிமலை திருப்பூரில் சுவாமி எம்பெருமான.
ஒரு காலத்தில் தேவர்கள் முனிவர்கள்லாம் கூடினாங்க. அந்த குழுவில் யார் முதன்மை புதல்வர்? அத்தகைய முதன்மை புதல்வருக்கு வித்வா தாம்பூலம் தர வேணும்னு ஆராய்ச்சி நிகழ்ந்தது. கலைமேல் அம்சமான ஔவையார் தான் சிறந்த புலவர். அவருக்கு தான் தாம்பூலம் தர வேணும் முடிவு செய்து எல்லாரும் ஔவையார்ட்ட போய், அம்மையே தாங்கள் தான் புலவர் சிகாமணி, இந்த வித்வா தாம்பூலம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. தாம்பூலம் கொடுப்பது ஒரு ஒரு உபச்சாரம். ஔவையார் வந்து, புலவர்களே, இதை பெற தகுதி எனக்கு இல்லை. புலவர்னா தேவரையும் குறிக்கும். புலவர்களாகி தேவருக்கு அதிபதி இந்திரன். இந்திரன் ஐந்திரம் என்ற வியாக்கரணத்தை செய்தவன், அவன் பால போய் இதை கொடுத்துருங்கன்ட்டான். எல்லாரும் இந்திரன்ட்ட போய் தான் தாம்பூலத்தை கொடுத்தாங்க. இந்திரன் பயந்தான். ஒரு வியாக்கரண நூலை செய்ததுனால மட்டும் ஒருத்தன் சகலா வல்லவன் ஆயிடுவானா? அகத்தியர் தான் பெரும்புலவர், அவர்கிட்ட கொடுக்குன்னு சொன்னேன். உடனே எல்லாரும் அகத்தியர் போய், தலைமை புலவர் நீங்கள் தான் இந்த வித்வா தாம்பூலத்தை பெற்றுக்கொள்ளுனாங்க. அகத்தியர் புன்முறுவல் பண்ணி, நல்லா சொன்னீங்க, நான் தலைமை புலவனா? சகலா வள்ளி கலைமகள் தான், அந்த பெருமாடிட்டு போய் கொடுங்கன்ட்டார். எல்லாரும் வாடிட்ட போய், இந்த வித்வாதாவும் தாம்பூலம் உனக்கு தான், நீ பெற்றுக்கொள்ளும்னு சொன்னாங்க. கலைமகள் நிலை கலங்கி, நான் இந்த தாம்பூலத்துக்கு உரியவளே இல்லை, என் கணவர் தான் உரியவர், அவர் தான் வேதத்தில் வல்லவர், அவருக்கு இதை தருவது தான் முறைமைனா. பிரம்மதேவன்கிட்ட போய் எல்லாரும் கொடுத்தோன்னே, பிரம்மதேவர், நான் புலவனா? இல்லை, வாசுகிவரி, ஞானேஸ்வரி, ஞானாம்பாள், உமாதேவியார்னா அந்த பரமேஸ்வரிக்கு தான் இது உரியதுன்னா அப்படின்னார். உடனே எல்லாரும் அம்பிகிட்ட போய் கொடுங்கன்னு பிரம்மன் சொன்னதை கேட்டு எல்லாரும் அம்பிகிட்ட போய் கொடுத்தாங்க. உமாதேவியார் வந்து, நன்று, நான் இதற்கு உரியவன் அல்ல, என்னுடைய குமாரன் ஞான பண்டிதன் சிவகுருநாதன் முத்துக்குமார சுவாமி தான் அதற்கு உரியவன் அருளி செஞ்சார். எல்லோரும் கந்தகிரிக்கு போய், முருகா மூவர் முதல்வா, இது வித்வ தாம்பூலம், இதனை தேவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க. நல்லது, முருகப்பெருமான் தாம்பூலத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். அதனால தான் அவர் சகலா வல்லவர். கலைஞானம் என்பது மெய்நூல் அறிவு. நூல்கள் இருவகைப்படும். உலக நூல்கள், மெய்நூல்கள். உலகில் பற்றி எழுந்தவையெல்லாம் உலக நூல்கள். வீட்டு நெறிய உணர்த்தவனை எல்லாம் மெய்நூல்கள். உலக நூல்கள் எல்லாரும் கற்கலாம். பல துறையில சேர்ந்த உலக நூல்களே அந்தந்த துறையில் உள்ள வல்ல ஆசிரியர் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் மெய்நூல்கள் அப்படி அல்ல. அவற்றை கற்பதற்கு பக்குவம் வேணும். பக்குவம் இல்லாத அவற்றை கற்க முன்வரார். ஒருவேளை முன்வந்த போதும் அவற்றின் பொருளை உள்ளவாறு விளங்கிக் கொள்ளார். ஏன்னா ஆசை, வெகுளி முதலிய மாசுகள் மனத்தில் இருக்கின்ற வரையில் அந்த மனதில் ஞான நூல்கள் பதியாது. அப்போ மனமொழி மெய்களால் இறைவனை உண்மையாக வழிபட்டு வருவார் தான் மன மாசுகள் அகலும், உள்ள தூய்மை உண்டாகும். அவரே பக்குவம் உடையவர், அவரே மெய்நூலை பெறுவதற்குரியவர். பொருள் இயல்பை உள்ளவாறு உணர்வதுதான் ஞானம். அதாவது தனக்கு புகழாகிய இறைவனுடைய இயல்பையும் அவன் வழியில் நிற்கக்கூடிய தன்னுடைய இயல்பையும் அவ்வாறு நிற்க ஒட்டாது தன்னை தடுத்து நிற்கும் தலைநதி நிலையும் உள்ளவாறு உணர்தல் தான் ஞானம். இந்த ஞானத்தை தரும் மெய்நூல்களை ஒருவர் தாமே முயன்று கற்று ஞானத்தை பெறுதல் நடக்க எடுங்க. ஏனைய ஆசிரியர்மார்களை அடைந்து வருந்தி கற்று ஞானத்தை பெறலாம் என்பது முடியாது. ஏன்னா நம்மிலும் சிறிது அதிகம் பெற்ற அந்த ஆசிரியர்கள் உலக நூல் பொருளை உணர்த்த வல்லரே அன்றி ஞான நூல் பொருளை உணர்த்தும் தகுதி இல்லை அல்லர். அப்படின்னா ஞானத்தை எப்படி தான் பெறுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஒரே விடைதான், ஞானமே வடிவாக இறைவன் திருவடியில் இடையராது பற்று என்று வழிபட்டு வந்தால் இறைவனே உள்நின்று உணர்த்த மெய்நூல் அறிவு எளிதில் வந்தடையும். இதுதான் அதற்கான விடை. வழிபாட்டின் மூலம் தான் பக்குவம் எய்திய உயிருக்கு இறைவன் தானே ஞானத்தை உணர்த்துவன் என்பது கருத்து. அதுதான் சொல்கிறார். பித்தர் புதல்வன், பித்தர்னு பெயர் பெற்றவர் சிவபெருமான் தான். விண்ணவர் பெருமானே விகிருதா விடைவுறுதி பெண்ணான் புலி அலியாகும் பித்தா பிரிசூடி எண்ணான் எருக்கத்தம் புலியூர் உரைகின்ற அண்ணா என வல்லாருக்கு அடையா வினைதான் என்பர் திருமுறையில். நிறைய பாட்டு இருக்கு. பித்தர் புதல்வனேன்னு எம்பெருமான சொல்கிறார். அடுத்தது உலகனை. உலகில் எல்லா உயிர்களிலும் எல்லா பொருளும் நிறைந்தவன் இறைவன். ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆனாய் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனல் ஆமேன்னார் சுந்தர தேவாரத்தில். ஆரோடு விண்ணாய் பறந்த எம்பர்னேங்கிற திருவாசகம். முக்தி முதல்வன், முக்திந்து பாசனிக்கும், அதனை அருள்பவன் இறைவன். முக்தி விதரண உதாரக்காரனர் அடிகளார் திருப்புகழ். கொலையிலே சித்தம் விடலாம், போகத்தை தருகின்ற பொது மாதரை போற்றுவது ஒழிந்து வீடு பெற்றவருடைய இறைவனை போற்றணும். பொது மாதரை போற்றுனா பெறுகின்றவை எவையவை என்பதை அடிகளார் திருப்புகழ் சொல்கிறார். அருள் தடிய பொருளாக நல்வழியை செலவழிக்காமல் பொறுப்பென்றிற்கு அளவின்றி தந்து அவர் விரும்பி ஆபரணங்கள்லாம் பூட்டியிருப்பதில் அவர்கள் இவருக்கு வாதம் சூளை முதலிய பிணிகளை தந்து பூட்டுவார் என்னார். மாததரு பூஷணம் என்னார் அருணை வள்ளலார். வாதமுடு சூளை கண்டமாலை குலைநோவு சந்து மாவலி வியாதி குன்மமுடு காசம் வாயுடனே பிறந்த தாமரைகள் பீனசம் பின் மாதரதரு பூஷணங்கள் என ஆகும் பாதக வியாதி புண்கள் ஆனதுடனே துறந்து பாயிலை விடாது மங்கை இவையால் நின் பாதமல் ஆனதின் கண் நேயமறவே மறந்து பாவ மதுபானம் உண்டு வெறிமூடி ஏதமொரு பாச பந்தமான வலையோடு உடன்று ஈனமிகு ஜாதியின் கண் அதிலே யான் ஈடடிதல் ஆனதன் பின் மூடன் என ஓது முன்பு உன் ஈர அருள்
கூற வந்து இணையாழ்வாய்னார் அடியார் திருப்புள்ள. அப்போ இறைவனுடைய புகழே பொருள் சேர்ப்புகள். எனவே இறைவனை புகழ்வது தான் நன்மை. போகம் வேண்டி பொதுமக்களை புகழ்ந்து அவமே தெரியக்கூடாதுன்னு அடினார் சொல்கிறார். துறைமங்கம் சிவபிரகாச அவர்களும் சோழசேமாள் இதேத்தான் சொல்கிறார். பெண்ணருங்கலமே அமுதமே என பெண் பேதையரை புகழ்ந்து அமுந்தினேன் பண்புறும் தொடர்பில் பித்தென்கினும் நீ பயன்தரல் அறிந்து நின்புகளேன் கண்ணுறும் கவிங்கூர் அவயவம் கறந்தும் கதிர்கள் 100,000 கோடி தன் நிறம் கரவாது உயர்ந்து எழும் சோனசைலனே கைல நாயகனேம்பர் சோனசைலமல். இப்படி இந்த பெண்களுடைய மயக்கில் திரிந்து துன்புறதுக்கு பல்வேறு அருளாளர் படிக்கணும். பட்டினத்தார் படம் நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. இதே தான் அடியார் வலியுறுத்துற இந்த அற்புதமான பாடலில் முருகா போகமதர்பால் அடியனுடைய சித்தம் புகழாமல் அடியனுக்கு நீயே அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரியவன் திருப்பாத்தில் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் வெற்றிவேல் முருகனுக்கு அருவரா. குருநாதர் அருணா பெருமாள் தொழிலே சரணம் முருகாஜனம் எல்லாம் அல்ல பழனி பெருமானுக்கு அருவரா. முருகா முருகா முருகா.